Hi, I am Preetha and you are watching IFN Tamil. புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து உகாதி வர போகுது and உகாதிக்காக மோஸ்ட் ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா உகாதி பச்சடி. அது எப்படி பண்ணனும்னு பார்க்கலாமா? நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிப்புக்காக வெல்லம் சேர்க்கறேன். இது வந்து உங்களுக்கு சாஸ் மாதிரி பண்ணனும் நீங்க திக்கா கூட பண்ணலாம். இப்போ புளிப்புக்காக கொஞ்சமா புளி இது வந்து நான் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ண போகிறேன். அண்ட் கசப்புக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேப்பம்பூ இது வந்து ஃப்ரெஷ் வேப்பம்பூ நான் யூஸ் பண்ணுறேன் அது கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். அதோட உப்பு இதில் வந்து கொஞ்சமாக மாங்காய் வந்து நான் துருவி வச்சுட்டுருக்கேன் ஆனால் தோலியோட. அண்ட் அதோட கொஞ்சமாக காரத்துக்கு நான் மிளகா ஆட் பண்ணுறேன் பச்சை மிளகா. இப்போ உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்னா நீங்கள் வந்து மிளகா பொடி இருக்கு இல்லையா அது கூட ஆட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல். சில பேர் வந்து சுகர் கேன் கூட ஆட் பண்ணுவா வாழைப்பழம் ஆட் பண்ணுவா. நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்க்குறேன். அண்ட் இதை கலந்துடலாம். இப்போ நம்ம வேப்பம்பூ பச்சடி வந்து ரெடி. இதை வந்து நான் ஒரு கிளாஸில் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால சாஸ் மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் தண்ணியாக நீர்க்க கூட பண்ணலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அவ்வளோதான் உகாதி பச்சடி ரெடி. இப்போ நீங்கள் பார்த்தே உகாதி பச்சடி எவ்வளோ ஈஸி பண்ணுறதுக்குன்னு. இந்த உகாதிக்கு நீங்கள் இந்த ரெசிபியை நிச்சயமாக ட்ரை பண்ணோம். எல்லாருக்கும் உகாதியோட நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கே IFN தமிழில். அண்ட் இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது.